நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. வாசிக்கலாம் திரும்ப ஒரு விசை. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. 23வது வசனம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்றது பரிசுத்தவான்களையும் குறிக்கிறது. நமக்கு முன்பாக நமக்கு ஊழியம் செய்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கொடுத்த பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருக்கிற நிறைய போதகர்கள் சொன்னதை நிறைய பேர் தவறாக எடுத்துக்கொள்றாங்க. அவங்களுக்கு மூளை இல்லை, அவங்க சும்மா அப்படி சொன்னாங்க, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா, அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உபதேசத்தை மாற்றுகிற நிறைய பேர் நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசங்களில் வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக முன்மாதிரியை வைத்து ஊழியத்தை செய்து எத்தனையோ அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இந்த ஆண்டவருடைய வேத வசனத்தை திருஷ்டாரங்களாலே நிரூபித்த பரிசுத்தவான்கள் ஒரு எல்லைக்குரிய ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல நீ வராதப்பா, இதுக்கு மேல நீ ஆடம்பரமா இருக்காதப்பா, இதுக்கு மேல நீ ஆசைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எல்லைக்குரிய வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில அதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றை நீங்க மறந்துடாதீங்க, அவங்க சொன்னதை நீங்க மாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படி இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இல்லை, ஆனால் அவங்க ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஊரில் சென்னையில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருடைய மகன் இருக்கிறார். அப்போ அவர் அமெரிக்காவில் ஒரு 4 ஆண்டுகள் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டருடைய கீழே அவர் அசிஸ்டண்டா வேணும்னு கேட்டு, நான் உங்கள் கீழே ஒரு ஊழியனா வர்றேன், எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். அப்போ அவருடைய கீழே அவர் ஊழியம் பார்த்தேன். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், ஆச்சரியமாக இருக்குது, ஃபாரின் ஆட்களிடத்தில் போய் நீங்கள் ஊழியத்துக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்க, உங்களால் எப்படி இப்படி இருக்க முடியாது, இவ்வளோ தாழ்மையாக இப்படி இருக்கிறீங்களே, எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது அவர் ஒரு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயத்த சொன்னார். அமெரிக்காவில், யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவங்க குடும்பத்தை நடத்துறது, அவங்க பிள்ளைகளை நடத்துறது, அவர்கள் ஆராதிக்கிறது, அவருடைய லைஃப் ஸ்டைலு என் லைஃப்பை மாற்றிருச்சு பாஸ்டர். நம்முடைய ஊரில் கூட அப்படி சிம்பிளாக யாருமே இல்லை. அவ்வளவு ஒழுக்கமாய் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆராதிக்கிறவங்க நம்ம ஊரில் கூட பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியான ஊழியக்காரன்னு நிறைய சாட்சிகளை சொன்னாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேசமெல்லாம் தவறு பண்ணாலும், தேசத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாலும், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் தனியா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாருல தீர்க்கதரிசியின் இடத்துல. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் மட்டும்தான் உத்தமன், நான் மட்டும்தான் உமக்கு பயந்தவன், யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க இல்ல போல தெரியுதுன்னு போது நீ நல்லவன் நினைச்சுக்காத. இல்ல, இந்த ஊர்ல 7000 பேரு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத தனியா இருக்கிறாங்க. அப்போ இந்த கவனிங்க, இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவருடைய பேரை சொல்லி பகட்டாக இருந்தாலும் ஆண்டவர் சிம்பிளா ஆண்டவரோட பரிசுத்தமா வாழ்றதற்கு பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருடைய தொடர்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. இந்த உபவாச ஜெபத்துல என்னோடு இருக்கிற உங்களிடத்துல நான் சொல்லிக் கொள்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைங்க பரிசுத்தவான்களிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது.
ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பரிசுத்தவான்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்றதுக்கு விரும்புறது இல்லை. அவங்க என்ன ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் செஞ்சது தப்பா இருந்ததுனாலயா இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு வளர்ந்துருச்சு, இத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொல்றேன், இப்போ ரட்சிக்கப்படுறதை விட, இப்போ அற்புதங்கள் நடக்கிறத விட, நம்முடைய முன்னோர்கள் முன்பு இருந்த பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்யும் போது எத்தனையோ அற்புதங்கள் நடந்துருச்சு. நம்ம காதுகளால நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த பாசி இப்படி ஜெபம் பண்ணார், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, இந்த கேன்சர் கட்டி இப்படி போயிருச்சு. என்ன பொறுத்த அளவுல நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்த அந்த ஊழியத்தினால வந்த அற்புதத்தினுடைய 25% மிராக்கிள்ஸ் கூட இப்ப நடக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் தவறா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஊழியக்காரங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க கற்றுக்கொள்ளணும். இதை ஒரு ஹேபிட்டா நீங்க வச்சுக்கணும். பாஸ்டர்ஸினுடைய நல்ல ஊழியக்காரங்களுடைய கீழே போயிருந்து சொல்லுங்கய்யா, நான் இவ்வளவு வளர்ந்து இந்த ஊழியத்தில் இவ்வளோ தூரம் இருந்தாலும் இப்போ கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரரை பார்க்கறதற்காக போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்காக ஒரு ஜெபம் மட்டும் பண்ணணும், அதுக்காக உங்களை வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் அவங்களுக்கு முன்பாக போய் உட்காருவேன். உட்காரும் போதே இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டே போவேன். போய் உட்கார்ந்து அரை மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய தேவைக்கு என்னென்ன பதிலோ எல்லா பதிலுமே அந்த ஊழியக்காரர் சொல்லிடுவார். அதற்கு பிறகு அவருடைய கரத்தை என் தலை மேல வச்சு ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வயதான ஊழியக்காரர்கள் இல்லை என்றால் முன்னாடி ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், அவர்களை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா அற்பமா நினைச்சிடாதீங்க. ஒரு நாளும் அவங்களுடைய உபதேசம் இல்லை என்றால் அவர்களுடைய அந்த ட்ரஸ்டிங் கோடு, அவர்களுடைய சில நிபந்தனைகளை நீங்க கீழ்ப்படிய முடியாததுனால அது தவறுன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவருடைய நாமத்திற்காக யாராவது ஒருத்தர் எதை வெறுத்தாலும் நான் நம்புறேன், அதற்குரிய பலனை ஆண்டவர் பரலோகத்தில் கொடுக்காம இருக்கவே மாட்டாருங்க. அப்போ ஒன்று நீங்கள் மிக கவனமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும், கிராஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன செய்யறாங்க? என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் மறக்க முடியாத ஆண்டு இந்த ஆண்டு. நான் வார்டனாக இருக்கும்போது அதே பைபிள் காலேஜினுடைய கூட இருக்கிற சர்ச் ஆஃப் காட் திருச்சபையில் பாஸ்டருடைய அசிஸ்டண்டாக இருந்தேன். பாஸ்டர் இயேசுபால் அவர்களுடைய அசிஸ்டண்டாக இருந்தேன். 1 இயர் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போது பாஸ்டர் இயேசுபால் அவங்க ரொம்ப அழகான ஒரு ஆராதனை வீரர், ரொம்ப அழகாக செய்தி கொடுக்குற ஒரு தேவனுடைய மனுஷன். அவங்க அந்த சர்ச்சை ரொம்ப அழகாக நடத்துவாங்க. அவங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விசுவாச மக்களுக்கு தேவைக்காக அவங்களிடத்துல பேசுவார். என்ன தேவையோ அந்த தேவைக்காக பேசுவாங்களே தவிர தேவை இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே போல சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, யாரிடத்துலையுமே பேச மாட்டாங்க. சனிக்கிழமை முழுவதும் ஜெபிக்கிறதற்காக நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அவங்க ஆராதனை நடத்தும் போது அவ்வளவு அழகா ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஆராதனையை அவங்க கொண்டு நடத்துவாங்க. என்னுடைய ஊழியத்தில் அந்த 1 ஆண்டு காலம் முழுவதும் நான் நிறைய அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கிராஸ் பண்ணிட்டேன். ஓ, இந்த பிரச்சனைக்கு பாஸ்டர் இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, இந்த சூழ்நிலைக்கு பாஸ்டர் இப்படி நடந்துக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் படித்தேன். கவனிங்க, உங்க முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற சில ஊழியர்களிடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாருன்னா, இல்லைன்னா ஆண்டவர் உங்களை அந்த ஊழியக்காரரிடத்துல கீழே இருக்க வைக்கிறார், இல்லை பார்க்க வைக்கிறார் அப்படின்னா, நீங்க சும்மா குறை சொல்றதுக்கு இல்லை, குற்றம் சொல்றதுக்கு இல்லை. நான் சொல்றேன், அவர்களிடத்திலே இருக்கிற சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், தவறுகளை அதுவும் உங்களுக்கு ஒரு படிப்பினை தான். ஓ, நம்ம இப்படி செய்யக்கூடாது, பாஸ்டர் இப்படி செய்யறாங்க ஆனால் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கத்துக்கிறதுக்கு வைக்கிறாரு. அதே போல அவங்க ஊழிய வளர்ச்சிக்கு அவங்க விசுவாசிகளிடத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும். இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்னுடைய அந்த 5வது வருஷத்துல நான்
தேவனுடைய ஊழியரோட சேர்ந்து அவரிடத்துல கத்துக்கிட்டது இன்னைக்கு நிறைய எனக்கு பிரயோஜனமா இருக்குங்க. நிறைய எனக்கு பிரயோஜனமா இருக்கு. ஊழியத்தை ஆரம்பித்த அந்த புதுசுல 2005 நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியத்துல உண்மையிலே சொல்றேன், சனிக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே அதே போல செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு போய் அந்த புதருக்குள்ள இல்லைன்னா தென்னந்தோப்புக்குள்ள போய் முழங்கால் படிட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் நைட்டு அந்த கருக்கான அந்த நேரம் இருட்டுற அளவு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து ஜோம் பண்ணி 3 பேருக்கு 4 பேர் 5 பேருக்கு அப்படி பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவேன். 5 பேர் தான் வருவாங்க. சரி, ஆனா அந்த பிரசங்கத்தை அது யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா அந்த பரிசுத்தவான்களிடத்தான் கத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ரொம்ப அருமையாய் வந்து சொல்லுகிறேன். சிலரை ஆண்டவர் உங்கள்கிட்ட கத்துக்கிறதுக்காக ஒரு சிலரை கொண்டு வந்து வைப்பார். சிலரிடத்துல நல்ல முன்மாதிரியை கத்துக்கிறதுக்கு வைப்பார். சிலரிடத்துல கத்துக்க கூடாதுன்றதுக்காக சிலரை உங்க முன்னாடி வச்சிருப்பார். ஆனா நிறைய பேர் அதை பயன்படுத்துக்கிறதே இல்லை. கத்துக்க முடியாத ஆள் வந்துச்சுன்னா இவங்கள்ட்டெல்லாம் மனுஷன் இருப்பானா, நாங்கள் ஓடுறேன் அப்படின்னு ஓடுவாங்க. கத்துக்கிற ஆள்கள்கிட்ட அது அவங்க வேலை அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க தோல்வி அடைச்சிருங்க. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், ஆண்டவர் ஒரு விசை என்னோட பேசினார், ஆனா 2 விசை நான் கேட்டேன். 2 விசை நான் எனக்கு மற்றவங்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார். கற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய செவிய ஆண்டவர் திறக்கிறார் அப்படின்னு தேவனுடைய மனுஷன் சொல்றான். அப்போ அதான் உலகத்தான் கூட சொல்லுவான்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவான்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே கிராப்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே அவனுடைய மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். என்ன பண்றாங்க, பொதுவாக சொல்றேன், ஒரு மொபைல்ல ஒன்றை நீங்க யூஸ்ஃபுல்லா ஒன்று பார்த்தா கூட டக்குன்னு உங்களுடைய சிந்தை எப்படி போகணும் அப்படின்னா அதில் ஒன்று நீங்க படிச்சுக்கணும். நான் வந்து அதுதான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு எதுவுமே வந்து இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக நான் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. படிப்பில்லை, நாலேஜ் இல்லை, அறிவில்லை, எதுவுமே இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில என்னுடைய ஊழியத்திலே செய்யக்கூடிய அனைத்துமே வந்து யாருமே இல்லைன்னா கூட அந்த காரியத்தை வந்து இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்றத நான் வந்து கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்துல கூட எந்த கடைக்குள்ள நான் என்றானாலும் அந்த கடைக்கு போகும்போது எதையுமே பார்க்க மாட்டேன். அந்த கடையில என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். ஒரு பில்டிங் ஹைட்டா பண்ணிருக்காங்களா, எப்படி இதை ஹைட்டா பண்ணாங்க, எப்படி இது தூண் இல்லாம பண்ணாங்க, எப்படி இதை மாட்டியிருக்காங்க, எப்படி இதை பண்ணியிருக்காங்க, இந்த சவுண்டு எப்படி வருது. அந்த மாதிரி இன்று இது அல்ல, இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குது. நான் கத்துக்கிறது ஃபினிஷ் ஆகல, எல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் நிறைய தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், என் ஊழிய அனுபவத்தில் நான் அந்த உடன் ஊழியராக இருந்த அந்த வருஷத்துல நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா. நான் வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும் ஆண்டவரே. நான் யோசிக்கணும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை எப்படி நிறுத்த போறாருன்னா தேறினவர்களாய் நிறுத்த போறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தாவீதை குறிச்சு சவுலிடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனுடைய அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அவன் யுத்தத்துல அவன் வந்து இசைக்கருவி வாசிக்கிறவன், அவன் ஆராதனை வீரன், இப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா தாவீது எல்லாத்துலயுமே இருப்பார். அவருக்கு தெரியாதுன்றது இருக்குமா என்ற அளவுக்கு எல்லாத்துலயுமே அவர் படிச்சிருப்பார். நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த அளவில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். எல்லா நாலேஜும் உங்களுக்குள்ள வேணும். ஓகே, தவறானதை தவிர நல்ல நாலேஜ் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.